விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். வணக்கம் மக்களே. விசுவாசமும் புத்திசாலித்தனமும் நீங்கள் பகுத்தறிவோடு கூட செயல்படுத்தக்கூடிய ஒன்றாயுதத்தில் இருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கையுடையவராயுதத்தில் எடுத்து வைக்கிற செயல். நம்முடைய கண்கள் இன்னும் பார்க்கல, நம்முடைய காதுகள் இன்னும் அதை இந்த இடத்துல கேட்கல. ஆனால் நிச்சயம் இந்த பதிலானது இந்த இடத்துல வரும் என்று நாம் எதிர்பார்ப்பதுதான் விசுவாசமானதா இருக்கிறது. இந்த விசுவாசம் உலகத்திற்கும் உலகத்தினுடைய மக்களுக்கும் பைத்தியக்காரத்தனமானது. இதுதான் தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. சிலுவையினுடைய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இந்த இடத்தில் பைத்தியக்காரத்தனமானது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலனுமாய் இருக்கிறது. நீங்க யார் தேவனுடைய வார்த்தையின் மீதும் அவருடைய வழிநடத்தல் மீதும் கவனமுடையவராய் இந்த விசுவாசம் புத்திசாலித்தனத்தோடு பகுத்தறிவோடு கூட சேர்ந்து செயல்படக்கூடியதா இருக்கிறதோ அது அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் அடைகிறவராய் இந்த மாறுகிறதே. தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிகளுக்கும் கவனமாய் செவி கொடுக்கும் பொழுதும் அந்த விசுவாசம் பலனை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல கொண்டு வருது. சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்த வீடியோ உங்களுக்கான மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கும் என்று நான் இந்த இடத்துல நம்புறேன். இப்போ யார் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையானதா இருக்கிறது? நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மற்ற மக்களுடைய பார்வைக்கு முன்பாக எப்படியானதா இருக்கிறது? தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராகவா, அல்லது தேவனுடைய வார்த்தை இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு நபராகவா? உங்களுடைய திருமணங்கள், உங்களுடைய சரீர ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் மத்தியிலே பெற்றோராய், ஒரு பிள்ளையாய், ஒரு மகனாய் நீங்கள் எப்படியான ஒருவராய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை இன்று எதை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறது? நிச்சயம் மக்கள் உங்களை இந்த பார்க்கும் பொழுது மக்கள் உங்களை எப்படியா பார்க்கறாங்க? தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியாகவா, அல்லது நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் ஆனா உங்க வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் எதிர்மறையான ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது? என நீங்க உங்களுடைய சம்பாதியம் எல்லாத்தையும் வீணாக சிகிச்சைக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, சிகிச்சை என்று சொல்லும்போது நான் அதை வீணானது சொல்லல. ஆனா ஒரு வியாதியின் மீது ஒரு வியாதி, ஒரு பலகீனத்தின் மீது ஒரு பலகீனம், அப்படியாய் நான் குறிப்பிடுகிறேன். உங்களுடைய சரீரம் எல்லா நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டதா இருக்கிறது. குறிப்பாய் தேவன் நம் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அதை நீங்க நம்புறீங்க, ஆனா இன்னும் வியாதி உள்ளவரா இருக்கீங்க. தேவன் என்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க, ஆனா உங்க வீடு இன்னும் சாபத்திற்குரியதா இருக்கு. கெட்ட பழக்கங்கள் கடுமையான வீடாக இருக்கு. தேவன் மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். நீங்கள் உங்களுடைய கணவர் சிறந்த வாழ்க்கையை வாழ திருமணம் செய்தீர்கள், ஆனா உங்க திருமணம் அழிக்கப்பட்டதா இருக்கிறது. இது எப்படியான ஒரு வாழ்க்கை? இது எவ்வளவு பெரிய அநீதியை தேவனுக்கு முன்பாய் நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். என தேவன் செலுத்தின விலையை நாம் இன்னும் நம்ம வாழ்க்கைக்கான பதிலாய், பலனாய், ஆசீர்வாதமாய் பார்க்காத ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். இயேசு உங்களுடைய வியாதியிலிருந்து குணமாக்கும்படி வியாதியை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள், துக்கங்களுக்காய், நம்முடைய தவறுகளுக்காய், மீறுதலுக்காய் அவர் பலியாய் மாறினார். ஆனா நீங்க இன்னும் அதே வலியோடு, அதே பிரச்சனையோடு, அதே அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அடுத்த வேளை உணவுக்கு ஏங்குகிற ஒருவராயுதத்தில் இருக்கீங்க. இது எப்படியானதா இந்த இருக்கும் மக்களே? இது மிக பெரிய அநீதி. ஆனா நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கையில் இந்த எல்லா அநீதிகளும் நடந்ததா இருந்தது. ஆனா இவர் எப்படியாக அநீதியை ஜெயித்தார் என்று இந்த நபர் இங்கு சாட்சி சொல்வதற்கான வழி எப்படியானதா இந்த உண்டானது. ஒரு நாள் தவறான பழக்கத்திற்கு கெட்ட சாட்சியாய் அவமானத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இன்று இந்த சாட்சி சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்களே இந்த சாட்சியை கூர்ந்து பாருங்கள். தேவன் இதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் செய்ய விரும்புகிறார். சாட்சியை பாருங்கள் மக்களே. என்னுடைய முகத்துல அநீதியினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கு.
நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன். நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது. எனக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தெருவில் தான் வளர்ந்தேன். நான் படுக்கிற இடம் ஃபுல்லாகவே புழுதியான இடம். அங்கே தான் போதை பழக்கத்தையும் குடி பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன். கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன். குப்பையில் இருந்தால் சாப்பிடுவேன். புழுதியான தண்ணியை தான் குடிப்பேன். இதோ இந்த ஃபோட்டோவில் தெரியுது பாருங்க. இங்கே தான் நான் முன்னாடி படுப்பேன். இந்த இடத்துல தான் குப்பையை கொட்டுவாங்க. இங்கே தான் நான் படுப்பேன். இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இங்கே நிறைய கிளி இருக்கும். ஒரு முறை என்னை 3 முறை எலி கடிச்சது கழுத்து மேலே. இங்கே தான் நான் எப்பவுமே படுப்பேன். இங்கே படுக்கும்போது இந்த தண்ணி வந்து என் கழுத்து மேலே படும்போது நான் எழுந்துப்பேன். எழுந்துக்கணுன்னே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே எழுந்து போய் தெருவில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். உண்மையாகவே எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் வந்து அழுகி போக போகிற இந்த காய்கறி, இந்த பழங்கள்லாம் கொட்டுவாங்க. இதை நான் பார்த்து பொறுக்கி எடுத்துன்னு போய் அங்கே பக்கம் ஓரமாக சாப்பிடுவேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மீன் தலை மட்டும் இருந்துச்சு. மீன் தலையை மட்டும் ஒரு இரும்பு டப்பாவில் போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் சாப்பிட இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு குடிகாரர் என்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு சரியா புரிஞ்சுதான் தெரில. அவர் அந்த டின் கேனை அப்படியே உதைச்சி தள்ளினாரு. அந்த கொதிச்சுட்டு இருந்த தண்ணி அப்படியே நெஞ்சு மேலே விழுந்தது. அப்படியே வெந்துடுச்சு. மருத்துவமனை கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் மேலே பயங்கரமான ஒரு வாடை அடிச்சுது. நான் உள்புறத்தில் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தெருவில் நான் நடக்கும்போது சட்டையோ ஷூவோ போட மாட்டேன். நான் வெறும் டவுசர் மட்டும்தான். வெறும் காலில் மட்டுமே நடக்கிறதுனால என்னுடைய புதிங்கால், என்னுடைய கால் இதெல்லாமே வீங்கியிருக்கும். எனக்கு மேலே போத்திக்கிற மாதிரி எந்த போர்வையும் கிடையாது. அந்த குளிர்லேயே தான் நான் படுத்து தூங்கணும். வீடே இல்லாத ஒருவருக்கு, தெருவில் வாழ்கிற ஒருவருக்கு பிசாசு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அவருக்குள்ள ஆழ்ந்த சோகம் இருக்கும்போது என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். போதை குடிப்பழக்கத்தில் தான் என்னுடைய நிம்மதியை தேடி போனேன். நான் ரொம்ப ரொம்ப நிறைய குடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சாவணும்னு நினச்சேன். நான் ரத்தம் வாந்தி எடுத்தாலும் குடிக்கிறதை நிறுத்த மாட்டேன். ஒருத்தர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவால் கூப்பிட்டார். 2 பேர், நானும் இன்னொருத்தரும் போயிருந்தோம். அவன் சொன்னான், யார் இந்த மண்ணெண்ணியை எடுத்து குடிக்கிறீங்களோ உங்களுக்கு நாங்கள் நிறைய போதைப் பொருள் தருவோம், நீங்கள் அதை செலவு செய்யலாம். சொன்ன உடனே நான் 2 முறை கூட யோசிக்கல, நானும் அவரும் எடுத்து குடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எதுவும் தெரியல, நான் நல்லா இருந்தேன். ஆனால் என் கூட குடிச்ச ஒருத்தர் இறந்துட்டார் அங்கேயே. பாருங்க, உங்க சாட்சியை இப்போ ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனம் எல்லாமே இப்போ எங்க தெரியுமா இருக்கு? உங்க முகத்துல நீங்க ஒரு பச்சை குத்திருக்கீங்களே, அது மேலதான். என்ன இது? இது வந்து ஒரு நாள் நான் போதைப் பொருள் வாங்க போனேன். ஆனா என் கையில காசே கிடையாது. அப்போ அங்க போதைப் பொருள் கொடுக்குறவர் மாதிரி சொன்னார், பாரு உனக்கு போதை வேணுமா உனக்கு? அப்போ முகத்துல பச்சை குத்திக்க தயாரா இருக்கியா? பச்சை குத்திக்கிறியா? இதை பண்ணாதான் உனக்கு போதைப் பொருள் சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி குத்திக்கிறேன். நான் இந்த நேரம் தான் நான் என்ன ஒரு மோசமான ஒரு காரியம் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதிக்கு நான் ஏற்படுத்திட்டேன். அந்த பச்சை குத்தி கொண்ட பிற்பாடு என்னுடைய முகம் வீங்கிடுச்சு. இங்க பாருங்க, இந்த போட்டோ கூட அவங்க எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? என்னை கேலி பண்றதுக்காக, என்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக. உங்க முகத்துல சரியா என்ன வரைஞ்சிருக்காங்க? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளியை ஒரு பச்சையா குத்திருக்காங்க, ஒரு கூடு கண்ணு மேல. அப்புறம் வந்து என் கையில ஒரு வாட்சி மாதிரி பச்சை குத்திருக்காங்க. இந்த பச்சையை நான் குத்தி கொண்டு பிற்பாடு என்னை எந்த அளவுக்கு மோசமா கேலி கிண்டல் பண்ணாங்க. இந்த போட்டோவை எடுத்து, இந்த புகைப்படத்தை எடுத்த பிற்பாடு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நடந்தது. நான் எங்க போனாலும் என்னை ஒரு கொள்ளைக்காரன் போல பார்ப்பாங்க. நான் இருந்த அந்த இடத்துல என்னை பார்க்கும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. நான் ஒரு பெரிய ஆபத்தானவன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து ஒரு பள்ளியை வரைஞ்சிருக்காங்க என் முகத்துல. சரி, இங்க பாருங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு? என் ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வலிதான். ஆமா, ஆத்துமாவுக்குள்ள இருக்க வலிதான். என் ஆத்துமாவுக்குள்ள இருந்த வலி மிகப்பெரிய ஒரு வலியா இருந்துச்சு. எனக்குள்ள இருந்த வெறுமை, எனக்குள்ள இருந்த மன அழுத்தம், இது எல்லாமே என்னுடைய உள்புறத்துல இருந்துச்சு. என் ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற வலிதான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி யோசிச்சது உண்டு, இறந்துடலாம் நான், நல்லது. நான் அந்த வியாபாரம் செய்யற இடத்துல அந்த தெருவில் நடக்கும் போது என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உன் மேல பயங்கரமா வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு, உன் மேல வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு,
உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீங்க திரும்பி வராத, வந்தனா நீ ஏதாவது சாப்பிடுற பொருளை விஷத்தை கலந்துருவேன். நான் ஒரு முறை என்னுடைய மரணத்தை ரொம்ப நெருக்கமா நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு முறை ஒருத்தர் கத்தியால என்னுடைய காலில் குத்திட்டார். ரத்தம் அதிகமா போக ஆரம்பிச்சது. என்னை மருத்துவமனை கொண்டு போனாங்க. உடனே வந்து எனக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாங்க. 2 நாளா பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சாப்பிடல. 2 நாளா நான் தண்ணி கூட குடிக்கல. 2 நாளா நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வீடு கிடையாது, நான் தெருவில் தான் இருக்கேன், கெட்ட பழக்கம் எனக்கு நிறைய இருக்கு, நான் நிறைய போதை போடுவேன். நான் அந்த போதை எல்லாம் என்னுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருந்தது. அந்த நேரம் தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் மேலே இறக்கப்படுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரம் எனக்குள்ள பயம் அதிகமா இருந்துச்சு. அழுவ ஆரம்பிச்சேன், தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சேன். என் காலை நான் எழுந்துருவனோ, ரோட்ல நான் கால் இல்லாம நடக்கணுமோ, என்னை பத்தி எல்லாருமே தெரியும், இப்படி நான் போனா என்ன நினைப்பாங்க. இதுக்கப்புறமா நான் வெளியே வந்த பிற்பாடு நான் எங்கெல்லாம் கடை இருக்குமோ கடையை மூடிட்டு பிற்பாடு அந்த வாசல்ல படுப்பேன். அங்க படுத்துட்டு இருக்கும் போது எழுந்து நான் இந்த மாதிரி கேட்பேன், ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவர் என் நிலைமைய பாருங்க, எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யலாம் ஆண்டவர், எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி தேவை. கதறுவேன், எனக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, எனக்கு உதவி செய்ய இப்பவே யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, என்னை பாருங்க ஆண்டவரே. கதற ஆரம்பிச்சேன், கெஞ்ச ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு நாள் இதே மாதிரிதான் அந்த வாசல் கீழே நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்துல வந்த யூனிவர்சல் ஆலயத்தினுடைய உதவியாளர்கள் எனக்கு கூப்பிட்டு உதவி செஞ்சாங்க. சொன்னாங்க, பாருங்க நான் யூனிவர்சல் ஆலயத்துல வந்திருக்கேன், உங்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இனியிலிருந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையை வேற மாதிரி ஒரு பகுதியில கொண்டு போவார், உங்க வாழ்க்கை முன்னேறும், நீங்க வளருவீங்க, உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா, இந்த எண்ணெய் உன் தலைமையில பூசட்டுமா? நான் சொன்ன உடனே பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, நீ என் கூட ஆலயத்துக்கு வரணும், நீ என் கூட வரணும், நீ வரலனா நான் திரும்பி வருவேங்க, உன்னை ஒரு தள்ளு வண்டி வச்சு உன்னை தள்ளிக்கிட்டு போவேன், இப்படிதான் அவங்க சொன்னாங்க. அதுல இருந்து ஒருத்தவங்க திரும்பி வந்தாங்க, என்னை தள்ளு வண்டியில் தான் ஆலயத்துக்கு முதல் முறையா தள்ளிக்கிட்டு வந்தாங்க. வேற ஒருத்தர் தள்ளினாரு, அவங்க முன்னாடி வந்தாங்க, நான் தள்ளு வண்டியில உட்காந்துட்டு இருந்தேன். நான் வந்த அந்த நேரம் வெள்ளிக்கிழமையா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த பத்தி ஒன்றும் தெரியாது, நான் குடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ குடிச்சுதான் வந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், ஜெபத்துல கண்களை மூடிருங்க. எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடு நான் திரும்பி வந்துட்டேன். என்னை மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதன் பிற்பாடு இன்னொரு உதவியாளர் ஊழியம் செய்யறவங்க என்ன ஞாயிறு கூட்டிட்டு போனாங்க ஆலயத்துக்கு. ஞாயிறு அந்த நாள் போன உடனே நான் பின்னாடி உக்காந்துட்டேன், ஆலயத்தினுடைய கடைசி சேர்ல. அந்த போதகர் போதிக்க தொடங்கும் போது சொன்னாரு, நீங்க யாரு தெருவில் தங்குறீங்களோ, இந்த சமுதாயத்துல யாரு உங்களை மதிக்கலையோ, உங்களுக்கு யாருக்கு வீடு இல்லையோ, அவர் சொன்னார், மனுஷனுடைய பார்வைக்கு பொறுத்த வேணா நீங்க ஒரு குப்பையா இருக்கலாம், மதிப்பில்லாதவரா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னார். என்னுடைய மதிப்பை பத்தி நான் புரிஞ்சு கொண்ட பாஸ்டர் அந்த நேரம் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு போதிச்சார். ரட்சிப்பு குறித்து ஆலயத்துல போதகர் சொன்னார், தேடுங்க அவரை அப்படின்னு. அது எனக்கு முதல் புரியல. உங்க 2 கரத்தை நெஞ்சு மேல வச்சு அவர் அதிகமா தேடுங்க, அவர்கிட்ட பேச தொடங்குன்னு சொன்னாரு. எனக்குள்ள இருந்தது பாரம், கவலை, சோகம். சொன்ன, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு. அந்த நேரத்துல ஆலயத்துல விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் மேலே ஏறி தியாகம் செய்வாங்க. முதல் இதை கேட்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. நான் முதல் தியாகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரோட்டு ஓரத்துல கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களே, அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன் முதல் தியாகம்னு சொல்லும் போது. போதகர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட விளக்கமா தியாகனா என்னன்னு விளக்கி சொன்னார் என்கிட்ட. நான் புரிஞ்சு கொண்ட பிற்பாடு நான் அர்ப்பணித்தது என்னுடைய பண ரீதியான தியாகம் கிடையாது, என் முழு வாழ்க்கைய ஒரு தியாகமா அர்ப்பணிச்சேன். நான் நான் போய் பீடத்தில் அர்ப்பணிக்கும் போது சொன்ன, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க எனக்கு உங்க ஆவியை கொடுத்தீங்கன்னா உங்க ஆவி மூலமா எனக்கு எல்லாமே சேரப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். எனக்கு அப்ப நீங்க வாக்களிச்ச அந்த ஆவி எனக்கு முதல் வேணும், எனக்கு அதை கொடுங்க. அவருடைய ஆவி என்றால் பரிசுத்தாவி, உன்னுடைய பரிசுத்தாவி எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா, என்னுடைய தியாகத்துல பண ரீதியான தியாகமா இருந்துச்சு. அது பார்க்க போனா ரொம்பவும் குறைவானது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குறைவானதானா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அதிகமானது. நான் இப்படி சொன்ன, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்ப உங்களுடைய பிரசனை வேணும் ஆண்டவர், உங்க ஆவி வேணும். நான் எப்போ பீடத்து மேல ஏறி என் தியாகத்தை அர்ப்பணிச்சனோ அந்த நேரமே எனக்கு தெரியும், எனக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கணும். இதை கடந்து போன பிற்பாடு எனக்கு அந்த போதை போடணும், குடிக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள இல்லை, என்னை விட்டது போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை, ரொம்ப பாழான வீடு. அந்த வீட்டுல நான் பரிசுத்தாவி அதிகமா தேடினேன்.
ஆலயத்துக்குள்ள வரும்போது ஞாயிறு அதிகமா தேவனுடைய ஆவியை தேடுவேன். எனக்கு இருந்த எல்லா சூழ்நிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிச்சேன், அதை கடந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆலயத்தினுடைய பிஷப் ஷேர்ஜியோ அவர் ஒரு கூட்டத்தை எடுத்துட்டு இருந்தாரு. அந்த கூட்டத்துல பரிசுத்தாவியை தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரம் 2 மணி விடிகாலையில பரிசுத்தாவி தேடிட்டு இருந்தோம். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் வந்தது. நான் உணர்ந்த அந்த சமாதானத்தை என்னால விலைக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரமே எனக்கு தெரியும், நான் வேற ஒரு மனுஷனா மாறிட்டேன்னு. நான் வேறு ஒரு புதிய சிருஷ்டியா மாறிட்டேன். ஆண்டவர் அந்த நேரம் சொன்னார், உன்னை தேர்ந்தெடுத்தது யாரு? நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அந்த நேரம் எனக்குள்ள சந்தோஷம், சமாதானம், அடக்க முடியாத சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேறு ஒருவர்கிட்ட சொல்லணும். அந்த சந்தோஷம், அந்த விருப்பம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு முன்னாடி என்னை கொண்டு போச்சு. ஒரு வீட்டுல 4 பேர் வியாதியோட இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க வீட்டுக்கு அது தட்டி சொன்ன, பாருங்கம்மா, ஆண்டவர் என்ன குணப்படுத்தினார், உங்களையும் குணப்படுத்துவார், கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ அந்த ஆள் தானே? ஆமா, தேவன் என்ன மாத்திருக்காரு. அப்படியா? அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் என் வாழ்க்கையில புதிய காரியத்தையும் செய்வார். நான் தெருவுல இருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரு வீடு கிடைச்சது, எனக்கு இருக்க நல்ல இடம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வேலை கிடைச்சது. தேவன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமான முறையில மாத்த ஆரம்பிச்சார். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கார். எல்லாத்துக்கும் மேல எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அவங்க தான் என்ன ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இங்க தெருவுல இருக்கும்போது உங்களை கூட்டி போந்தாங்களே, அவங்களா? ஆமா, அவங்க தான். அவங்க என்னை இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் இங்க பேச வரல, நான் உலக ரீதியான எந்த பொருள் அடைஞ்ச, எந்த ஆசீர்வாதத்தை அடைஞ்ச, இதை பத்தி நான் பேச வரல. நான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில தியாகத்துல உலக ரீதியான பொருள் அடைகிறதுக்காக செய்யல. இதை நான் ஒரு வாகனம் அடைகிறதுக்கோ, இல்ல ஒரு சொத்தை அடைகிறதுக்கோ, ஒரு வீடை வாங்குறதுக்கோ, இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கோ, இல்ல பிள்ளைகள் பெருக்கிறதுக்கோ, இதற்காக நான் இந்த தியாகத்தை செய்யல. அவருடைய பிரசன்னத்தை பெற, அவருடைய ஆவியை பெற. அவருடைய ஆவியை பெற்றதுனால இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியம், எனக்கு வாகனம், எனக்கு வேலை, என்னுடைய மனைவி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அவருடைய ஆவியை பெற்றதுனால. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போல, எனக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது. இப்போ படிக்க எப்படி கத்துக்கிட்டீங்களா? ஆமா, ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்திருக்காரு, வேதாமத்தை அவருடைய வார்த்தையை படிக்க. அப்படியா? சொல்லுங்க, வேதாமத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனம் என்ன? சரி, நான் அதை உங்களுக்கு படிச்சு காட்ட விரும்புறேன். சங்கீதம் 113வது அதிகாரத்துல 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சரியா இந்த வார்த்தை? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. வெறும் தேவனால மட்டும்தான் செய்ய முடியும் இது எல்லாத்தையும். தேவன் என்ன உண்மையாவே ஒரு புழுதியிலிருந்து, ஒரு குப்பையிலிருந்து உயர்த்தியிருக்காரு. அதிபதிகளோடு பிரபுக்கள் மத்தியில என்னை அமர வச்சிருக்காரு. ஆமா, கண்டிப்பா என்னுடைய முகத்துல இந்த பச்சை குத்தி இருக்கு, இந்த அடையாளம் இருக்கு. ஆனா எனக்குள்ள பரிசுத்தாவினுடைய முத்திரை இடப்பட்டிருக்கு. மிக நிச்சயமாய் இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியானது நான் உறுதியாய் நம்புகிறேன். யார் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த நபருடைய வாழ்க்கையோடு உங்க வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது மிக சிறந்த ஒரு வாழ்க்கை என்று நீங்க இந்த இடத்துல உங்க வாழ்க்கை யோசிக்கலாம். என தெருக்களிலே, அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அவமானத்திலே, வலியிலே, வேதனையிலே இந்த நபர் இந்த இடத்துல இருந்தார். ஆனா இவர் ஒரு பொழுதும் அது அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அநீதியான ஒரு வாழ்க்கைன்றது உணராதிருந்தார். என அந்த அழுக்கோடு இவரும் ஒரு அழுக்கானவராய் இந்த இடத்துல இருந்தார். போதை மருந்துக்காக, அந்த தவறான பழக்கங்களுக்காக இவர் எதையெல்லாம் இந்த இடத்துல செய்திருக்கா நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பெற்றோரா இதை இந்த இடத்துல உறுதிப்படுத்த முடியும்? உங்க பிள்ளைகள் தன்னுடைய தவறான பழக்கங்கள் நிமித்தமாய் எந்தெல்லாம் செய்ய தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு பெற்றோராய் உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த வலியை நீங்க உணர்றீங்க, ஆனா உங்க பிள்ளை அந்த வலியை உணர்றது இல்லை. ஏன்றது நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். அசுத்தம் அப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நபருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனை குருடாக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவனுடைய வழியை, தேவனுடைய பதிலை அவர்கள் இன்னும் கைப்பற்ற முடியாதபடி. ஆனா மக்களே,
இது நேரம் நீங்க உங்க தீர்மானத்தை எடுக்க. உங்க வாழ்க்கை எப்படியானதா இந்த இடத்துல இருக்கிறது? உங்களுடைய வழிகள் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கிறது? நீங்க ஒரு கணவனாய், மனைவியாய், ஒரு பெற்றோராய், ஒரு குடும்பத்தாராய் நீங்கள் எந்த போராட்டத்தை இந்த இடத்துல போராடுறீங்க? ஒருவேளை இந்த நபர் எப்படியான சாட்சியில நீங்க பார்த்தீங்களோ இதே போன்ற நபராய் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். உங்க வாழ்க்கை தேவன் மாற்ற விரும்புற. உங்களுடைய வாழ்க்கை தேவன் மாற்ற விரும்புற. நீங்க தவறான வழியிலே வாழ்ந்தது போதும். உங்களுடைய அவமானத்த நிலையில வாழ்ந்தது போதும். தேவன் உங்களுக்காய் நீதி செய்ய விரும்புகிறார். எனவே உங்க எல்லா நீதிகளை தேவனிடத்திற்கு இந்த இடத்துல கொண்டு வாருங்க மக்களே. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையான தேவனாய் இருக்கிறார். இந்த நபருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தேவனிடத்திலே வருகிறவர் யாராய் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீதி செய்கிற தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். எனவே மக்களே, அநீதியை சந்திக்கிறீங்களா? உங்க அநீதியை குறித்து இந்த இடத்துல குறை சொல்றதுனால மாற போறது கிடையாது. முழுமுழுக்கிறதுனால மாற போறது கிடையாது. அல்லது நீங்க கடவுள் ஏ, கடவுள் பி, கடவுள் சி என்று இந்த இடத்துல பல கடவுள்கள் இடத்துல கேட்கறதுனால இந்த சூழ்நிலை மாற போறது கிடையாது. விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்கள். உங்கள் அநீதியை தேவனிடத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவருக்கு நீங்க வாய்ப்பானதை இந்த இடத்துல கொடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். தேவனுடைய அதி அற்புதமான கரம் இந்த சாட்சிகளை நீங்க பார்க்கிற எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற தயாரானவரா இந்த இடத்துல இருக்கிறார். இப்பொழுது கேள்வி, நீங்க அதை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? இதுதான் இந்த பெண்ணுக்கும் நடந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருந்த அநீதியை தேவனிடத்துக்கு கொண்டு வந்த பொழுது தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையிலே நீதி செய்தார். இந்த நீதி குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிக்கிற எல்லோருக்கும் சொந்தமானது. நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கும் சொந்தமானது. எனவே இந்த சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு விசுவாசத்தில் இணைந்திருக்கலாம். நீங்க இந்த தொலைபேசி எண்களில் போன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கான நீதியை தேவனிடம் பெற, உங்கள் அநீதியை உங்கள் விண்ணப்பமாய் தேவன் பீடத்தை கொண்டு வர நீங்களும் வாய்ப்பானதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சாட்சி பிற்பாடு இந்த ஜெபத்திலே ஒன்றிணையலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டுதான் இருந்தது. என் குடும்பத்துல தான் நான் அநேகமா பிரச்சனையை சந்திச்சேனே. எங்க வீட்டுல எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டே இருப்பாரு. எங்க அம்மாவை அடிக்க ஒரு நபரா இருந்தாரு எங்க அப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை வீட்டுல இருக்கிறது. அதனால நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெல்லாம் போய் தங்குவேன். ஒரு வாட்டி எங்க அம்மா ஆலயத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வந்தாங்க. எனக்கு சர்ச்சுக்கு வரத பிடிக்க ஒரு நபரா தான் நான் இந்த இடத்துல இருந்தேன். ஆனா அவங்க என்னை தினமும் கூப்பிடுவாங்க. சூழ்நிலை மாறும், நம்ம தேவனுக்கிட்ட போகலாம், நீதிக்காக கேட்கலான்ட்டு எங்க அம்மா தினமும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனா நான் சில டைம்ல புரிஞ்சிக்க மாட்டேன். அவங்க என்னை தொல்லை பண்றாங்க, நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போறேன், எதுவுமே மாறலையேன்ட்டு. அதுதான் நான் அதிகமா யோசிப்பேனே. அதுக்கப்புறம் நிறைய அநீதியானது நான் சந்திட்டு இருந்தேன். நான் எதுக்கு இருக்கணும், இறந்துடலாம், இருக்கக்கூடாது. ஏன்னா என் குடும்பமே அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லைன்ட்டு ஒரு மன அழுத்தமான நான் சந்திச்சேன். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள யோசனை, நீ இருக்காத, நீ இறந்துட்டுன்ட்டு. ஆனா எங்க அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. ஆலயத்துக்கு நான் மாறத்துக்காக முதலாவது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தாங்க. முதல்ல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி எனக்கு சரியா புரியவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்கன்ட்டு. அந்த டைம்ல அந்த சிறப்பு நிகழ்ச்சி பேசும்போது நீதிக்காக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் இவங்க நீதிக்காக எல்லாம் பேசுறாங்கன்னு சில டைம்ல புரியாது. பாஸ்டர் சொல்றதோ சில உதவியாளர் சொல்லுவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னா எதுவுமே எனக்கு புரியாம ஒரு நபரா தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இரு, இங்கேயே இரு, சர்ச்சில் இருட்டு போகாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீட்டிங்ல கவனிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இருப்பேன். அந்த முழு கூட்டமானது நான் அட்டன் பண்றதுக்காக. ஏன்னா அப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் என் வாழ்க்கையில எது நான் அநீதி சந்திக்காம போறேன்ட்டு. அதனால என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளும் முதலாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்போ இது பத்தி தான் பேசினிருந்தாங்க, நீதிக்கா. அப்புறம் நான் தீர்மானிச்சேன், தேவனே என் வாழ்க்கை சூழ்நிலை ஒண்ணு மாத்துங்க. இதோ நான் இந்த இடத்துல இருக்கிற என் குடும்பத்தை நீதிக்காக இருக்கிறேன் தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு என்னோட பிரச்சனையாண்டு தேவனோட பீடத்துக்கிட்ட நான் கொண்டு போனேன். அப்போ தேவன் என்கிட்ட பேசுற நபரை நான் தேவனே நீர் என்கிட்ட பேசுங்க, என் சூழ்நிலை மாத்துங்க. அப்போ எனக்கு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா இருந்தது. நான் இருக்கக்கூடாது, எனக்கு வாழ்க்கையே மாற மாட்டேங்குதுன்ட்டு. நான் எந்த இடத்துக்கு நான் போய் நம்பல. எனக்கு பதில் எதுவுமே கிடைக்கலன்ட்டு இறந்துடலான்ட்டு ஒரு நிலைமையில நான் இருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் பீடம் கிட்ட வந்தேன். தேவனே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் ஒருவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில நீதி செய்ய முடியும்ட்டு நான் என்ன பண்ணேன். அப்போ
பாஸ்டர் உதவர் எல்லாரும் பேசினாங்க அந்த சிரிப்பு நிகழ்ச்சி பத்தி. அப்போ வந்து நான் முழு கவனம் வந்து நான் முதலாவது வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இடத்துல. அப்போ வந்து நான் சொன்னேன், தேவனே முதல்ல என் குடும்பத்துக்காக நான் வந்து நீதிக்காக கேட்க போறேன்ட்டு. அப்ப என் குடும்பத்துக்காக நான் தேவன் நோக்கி வந்து நீதியான்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே டைம்ல வந்து நான் பரிசுத்தாவி பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தாவி இருக்கா, நீங்க வந்து தேவனுக்கிட்ட வாங்க நீதியானது கேளுங்கன்ட்டு. அப்போ வந்து நான் பரிசுத்தாவி பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தேவனே அந்த டைம்ல வந்து தானியேல் பாஸ்டிங்கா இருந்தது. நீதிக்காகவும் நான் வந்து ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தானியேல் பாஸ்டிங்லும் அதே மாசத்துல வந்தது. அப்போ நான் சொன்னேன், தேவனே உன்னோட பரிசுத்தாவி இருந்தாதான் நான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளியே அநேக பிரச்சனை நடக்குது, உபத்திரம் நிறைய நடக்குது தேவனே. ஆனா நீ உன்னோட ஆவி இருந்தா என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து நீதி செய்யுங்க தேவனேன்ட்டு நான் இந்த தானியேல் பாஸ்டிங்ல நான் இருந்தேன். தானியேல் பாஸ்டிங் வந்து உபவாசம் இருக்கிறது கிடையாது. என் உலகத்தை அந்த எல்லா விஷயமும் நான் கைவிட்டேன். டிவி பார்க்காம இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாட்டு கேட்காம இருக்கு. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எல்லாமே நான் தியாகம் பண்ணேன் தேவனுக்காக. அதுக்கப்புறம் தேவன் உன்னோட ஆவி வேணும், உன்னோட பரிசுத்தா வேணும்ட்டு நான் வந்து வீட்டுல இருந்து 21 நாள் நான் வீட்டுல இருந்து நடந்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து 2-3 நாள் நல்லா இருக்கும் நடந்துட்டு வருது. ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின விஷயம் இன்னும் அதிகமா நம்ம முன்னோக்கித்தோட போகலாம், இன்னும் அதிகமா தியாகம் செய்யலான்ட்டு தேவன் பேசின விஷயம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் இந்த தானியேல் பாஸ்டிங் நடந்துட்டே வருவேன் இந்த இடத்துக்கு. இன்னும் அதே அநேகமா வந்து நான் கத்துக்கிறதுக்காக. அப்போ வந்து நான் வந்து தேவனுக்கிட்ட கேட்டேன், தேவனே எனக்கு வந்து நீதி செய்யுங்க, எனக்கு உன்னோட பரிசுத்தா வேணும்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என் பிரச்சனை நான் எழுதுனேன், பீடம் கிட்ட கொண்டு சென்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் பரிசுத்தா பெற்றுக்கிறதுக்காக எனக்கு வந்து என் குடும்பம் வந்து நான் பார்த்தாலும் வந்து நான் தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே நான் அதிகமா வந்து பரிசுத்தாவிக்காக நான் வந்து தேவன்கிட்ட நீதியானதை கேட்டேன். முன்னாடி என் குடும்பத்துக்காக நான் கேட்டுருந்தேன். ஆனா நான் எப்போ அதிகமா பரிசுத்தாவியானோட நான் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ தேவனே எனக்கு உன்னோட ஆவி வேணும், எனக்கு உன்னோட பரிசுத்தாவி வேணும் தேவனேன்ட்டு நான் நீதிக்காக இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் தானியேல் பாஸ்டிங் வந்தது. நான் இன்னும் அதே அநேக விஷயங்கள் நான் கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் வந்து தேவனுக்கிட்ட கேட்பேன். காலையில 3 மணிக்கு எழுந்துப்பேன். தேவன் எனக்கு உன்னோட பரிசுத்தாவி வேணும், எனக்கு நீதி செய்யுங்க, நீர் நீதியுள்ள தேவனா இருக்கிறீங்கன்னு என் வாழ்க்கையில நீதி செய்யணுன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காக தேர்ந்தேன். முதலாவது பரிசுத்தாவி தான் நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும்ட்டு நான் கத்துக்கிட்டேன் அந்த நேரத்துல. அப்போ வந்து தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே உன்னோட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் இன்னும் அதிகமா ஜெயிக்க முடியும். உலகத்தையே வந்து நீங்க ஜெயித்த ஒரு நபரா இருக்கிறீங்க, எனக்குள்ள உன்னோட பரிசுத்தாவி தான் இன்னும் அதே அநேக விஷயங்கள் என்னால ஜெயிக்க முடியும் தேவனேன்ட்டு நான் அதிகமா வந்து பரிசுத்தாவி மேலதான் நான் கவனமா இருந்து செலுத்தினேன். 3 மணி காலையில ஏந்துப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏந்துக்க முடியாம இருக்கும். நான் எதுக்கு ஏந்துக்கணும், பரிசுத்தாவியே நான் 3 நாள் 4 நாள் கேட்பேன். ஆனா பரிசுத்தாவியா வந்து எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணும். அப்ப சொன்னேன், தேவனே நான் வந்து விடாமுயற்சியா நான் தேட போறேன் உங்களை, எனக்கு வந்து உங்க ஆவி வேணும், நான் நீதிக்காக கேட்கிறேன் தேவனே, நீர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காக தேடணும். அந்த டைம்ல நான் பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டேன். அப்போ வந்து தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் மன அழுத்தத்துல முன்னாடி நான் சந்திச்சேன். ஆனா இப்ப மன அழுத்தத்தில் இல்ல, எனக்குள்ளாக வந்து தற்கொலை எண்ணமானது இல்லை. இப்போ நான் வந்து எனக்குள்ளாக ஒரு சமாதானமானது நான் உணர்றேன். ஏன்னா தேவோட ஆவி பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்க நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாதானமா இருக்கிற தேவனோட பிரசனத்துக்குள்ளாக குடும்பமும் தேவனோட நீதியில இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் என் குடும்பத்தார் நீதியான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில ஒரு நீதியான் கிடையாது. ஏன்னா தேவோட ஆவி எனக்குள்ளாக இருக்குது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த நேரம் இந்த சாட்சிகள் மூலமாய் இவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் இந்த அதே போன்று ஒரு வாழ்க்கையை பார்க்கிறார்கள். என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற முடிந்தா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கை மாற்றுவது கடினமானதா? இல்லை, இந்த சாட்சி உண்டானது மக்கள் உமக்கான வாய்ப்பை உருவாக்கினார்கள், உம்முடைய சத்தத்தை கேட்டார்கள். இதோ இவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுக்க தயாரா இருக்கிறாரா? இந்த தரித்திரத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, கெட்ட பழக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து என் தேவனை எதெல்லாம் உங்களுடைய தோள்கள் மீது சுமையாய் பாரமாய் வலியாய் சுமந்து கொண்டிருக்கிறாரோ, இந்த எல்லா அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து
இவர்களுக்கு நீர் விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை காண்பியும். இதோ மக்களை, இந்த நேரமே உங்களுடைய தோள்களில் இருக்கிற எல்லா சுமைகள் நீக்கப்படுவதாய், உங்களுடைய கண்கள் இந்த இடத்தில் இது நாள் வரை காண முடியாதபடி இருந்தால் ஆவிக்குரிய வழியிலே இதோ உங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாய் தேவனுடைய தொடுதலை பெறுங்கள். உங்களுடைய யோசனை இது நாள் வரை சிந்திக்கப்பட முடியாத இருந்தால் இந்த நேரம் தேவனுடைய வழிகளை சிந்திக்கக்கூடிய பலனின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே என் தேவனே, இதோ இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வழிகள், இந்த மக்களுடைய செயல்கள் உம்முடைய கைகளில் இந்த துளப்படைக்கிறேன். வித்தியாசத்தினை ஏற்படுத்தும் என் தேவனே. உம்முடைய அதி அற்புதமான பதில் இவர்களுடைய வாழ்க்கை மீது வரட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் இவர் வழியும் ஆசீர்வதிக்கிறேன். உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்கன்னா தீர்மானத்தை வெளிப்படுத்துங்க மக்களே. எங்களோடு தொடர்ந்து விசுவாச நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஆலயத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் உதவி செய்ய. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.